வணக்கம் கைஸ், சாப்டர் 17 ஓட சம்மரி பார்க்குறோம். 3 டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட சம் எப்படி வரும், அது ப்ராபபிலிட்டியா இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் சம்மா அப்படின்னு நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும், அப்புறம் நம்ம சம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா வந்து NCX p power x q power n minus x. மீனுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னா n into p. மோடுக்கு என்ன ஃபார்முலானா n plus 1 into p. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவோட ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் NPQ. வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து இது அப்படியே ஸ்கொயர் பண்ணால் என்ன வேல்யூ வருமோ, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சிக்மா, வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் NPQ அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம வந்து சம்முக்கு போகலாம். எப்படி இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து a coin is tossed 10 times, find the probability of getting at least 3 head, at most 4 head எப்படி கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஓகே, அதில் இருந்து n வேல்யூ, p வேல்யூ, q வேல்யூ எப்படி எழுதுறது, இதில் டிஸ்ட்ரிபியூஷனே மென்ஷன் பண்ணல, இது எப்படி நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் செய்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, பண்ணல. ஸோ இது ப்ராபபிலிட்டியில் இது செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும்னா நான் ரொம்ப கஷ்டம். காயின் இஸ் டாஸ்டட் 10 டைம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காயினில் நம்ம ஒரு காயின் டாஸ் பண்ணால் நமக்கு ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை டெய்ல் விழுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹெட்டும் டெய்ல் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் விழும். இப்போ உங்களுக்கு 2 காயின் டாஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சாம்பிள் எழுதிடலாம். 10 டைம்ஸ் டாஸ் பண்ணும்போது 10 டைம்ஸ்க்கு சாம்பிள் எழுதுறது வந்து கஷ்டம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து இது டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் செஞ்சால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். ஓகேயா, இப்போ என்னோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு நம்ம 10 டைம்ஸ் டாஸ் பண்ணுறதுனால என்னோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஹெட் விழுறதுக்கான ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 3 ஹெட்னு கொடுத்துருக்கனால நம்ம ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டியை P அப்படின்னு எடுத்துருக்கோம். ஒரு காயின் டாஸ் பண்ணால் நமக்கு சாம்பிள் வந்து ஒன்று ஹெட் இல்லைன்னா டெய்ல், அதில் ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து 1/2. கியூக்கு என்ன வேல்யூ, பியோட வேல்யூ 1/2னா கியூவோட வேல்யூ வந்து 1 minus 1/2. ஸோ கியூவோட வேல்யூவும் 1/2 தான். இப்போ அட்லீஸ்ட் 3 ஹெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அட்லீஸ்ட் அப்படின்னா கிரேட்டர் than or equal to 3 அப்படின்னு போடுங்க. அட்மோஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா லெஸ் than or equal to போடுங்க. மோர் தென் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 3 மோர் தென் 3 ஹெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 விட மோர், அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு போகணும். லெஸ் தென் 3 ஹெட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா லெஸ் தென் 3 அப்படின்னு போகணும். 3 ஆர் மோர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3 போடுங்க. 3 ஆர் மோர் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மட்டும் போடணும். மோர் தென் வெறுமனையாக கேட்டாங்கன்னா கிரேட்டர் தென் 3 போட்டால் போதும். 3 ஆர் மோர்னா 3யும் வரணும், 3க்கு கிரேட்டராக இருக்கிற வேல்யூவும் வரணும். 3 ஆர் லெஸ் அப்படின்னா எக்ஸில் 3யும் வரணும், லெஸ் தென் வேல்யூவும் வரும். ஓகே, இப்போ n வேல்யூ தெரியும், p வேல்யூ தெரியும், q வேல்யூ தெரியும். ஜஸ்ட் இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணால் NCX p power x q power n minus x. ஸோ இந்த இது நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸில் நிறைய சம் பார்த்துருக்கோம். அந்த மெத்தடில் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி செய்யலாம். ஓகேயா, இது ப்ராபபிலிட்டியில் ஏன் செய்ய முடியாதுன்னா உங்களுக்கு சாம்பிள் எழுத முடிஞ்சுன்னா, அதாவது n(s) வேல்யூ வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதை ப்ராபபிலிட்டியில் செய்யுங்க. ப்ராபபிலிட்டியில் n(s) வேல்யூ கண்டுபிடிக்க முடியாததுக்கு நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து சாப்டர் 17 வந்து அதில் உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சம் செய்யலாம். ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின், the 15 dates are selected at random, what is the probability of getting 2 Sunday அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 15 டே இருக்கு. ஓகே, அந்த டேல 2 டே வந்து சண்டேயா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து 15 எடுத்துக்கிறோம். 2 சண்டேஸை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 2 அப்படின்னு நினைக்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 2 சண்டேஸ்? மொத்தம் வந்து 7 டேஸ் இருக்கு. அதில் சண்டே விழுறதுக்கான பாசிபிலிட்டி என்னது, 1 மட்டும், ஒரே ஒரு சண்டே தான் இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ வந்து 1 பை ஒரே சண்டேயோட வேல்யூ வந்து 1, n(s)ஓட வேல்யூ வந்து 7. இப்போ n(a) பை n(s) போட்டிங்கன்னா 1/7 வரும். ஓகே, பியோட வேல்யூ வந்து 1/7னா கியூவோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும், 1 minus 1/7. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், 6/7. இப்போ 15 டேஸில் 2 சண்டே வர்றதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ 15C2 p power 2 q power n minus 2. ஸோ இது நம்ம போட்டுக்கலாம். இதுவும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்னோட வேல்யூ சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா, சின்ன நம்பர்னா லெஸ் தென் 100க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி செஞ்சால் ஆன்சர் வந்து அக்யூரேட்டாக வரும்.
சரி நீங்கள் சின்ன நம்பர் தானே சொன்னீங்க. இப்போ a coin is tossed at 512 times, find the expected frequency of head அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் 6 வந்து என்னன்னு எடுக்கணுமா, 152 டைம்ஸ் வந்து என்னன்னு எடுக்கணுமான்னு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். 6 காயின் வந்து டாஸ் பண்ண போகிறோம், அதில் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஹெட் வந்து 0 ஹெட் விழலாம், 1 ஹெட் விழலாம், 2 ஹெட் விழலாம், 6மே ஹெட்டாக விழலாம். ஸோ இப்போ பியோட வேல்யூ வந்து நம்ம ஹெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டி தான் எடுக்கணும். ஓகேயா, Q வந்து 1 மைனஸ் பி எடுத்துக்கலாம். N வந்து என்ன எடுக்கணும்னா ஸ்மால் n வந்து 6ன்னு எடுக்கணும். 6 காயின்ஸ் தானே அட் அ டைமில் டாஸ் பண்ண போகிறோம். ஸோ 6 காயின்ஸில் 6 தான் நம்ம என்னென்னு எடுக்கணும், n எடுக்கணும். இல்லை எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூவை கேபிட்டல் Nன்னு எடுத்துக்கணும். நீங்கள் ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சரை 512ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹெட் வரும். ஃப்ரெண்ட்ஸ், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியில் செய்ய முடியாத சம்ம தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷனில் செய்வோம். பியோட வேல்யூவும் கியூவோட வேல்யூவும் தெரிஞ்சு ப்ராபபிலிட்டியில் செய்ய முடியும்னா அழகாக செய்யலாம். செய்ய முடியாத டைமில் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூஷனில் n வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேயா, ஸோ n வேல்யூவும் இருந்து p வேல்யூவும் q வேல்யூவும் இருந்துச்சுன்னா நீங்கள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் சில சம்மில் உங்களுக்கு மீன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மீன் என்ன, மோட் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, வேரியன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா, e பவர் மைனஸ் m m பவர் x பை x ஃபேக்டோரியல். இதில் n, p, q அப்படின்னு செப்பரேட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு m வேல்யூவே மேக்ஸிமம் நிறைய கொஷினில் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு வேளை கொஷினில் வந்து m வேல்யூ கொடுக்கல அப்படின்னா mக்கு என்ன ஃபார்ம்லனா n இன்டூ p. நான் இதுலையுமே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணல. நான் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் செய்யணுமா இல்லை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் செய்யுமா அப்படின்னா எப்படி இது ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷனும் வேரி ஆகும் அப்படின்னா, இப்போ என்னோட வேல்யூ வந்து 10, 20 அப்படி சின்ன நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். 100, 200, 300 இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, என்னோட வேல்யூ வந்து ஸ்மால் வேல்யூவாக இருந்துச்சுன்னா பைனாமியல் யூஸ் பண்ணுங்கள். என்னோட வேல்யூ வந்து கொஞ்சம் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் போய் நான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணால் எனக்கு கரெக்டாக ஆன்சர் வருமானா கட்டாயம் ஆன்சர் கரெக்டாக வரும். இல்லை நான் ப்ராபபிலிட்டி வச்சு தான் செய்வேன், எனக்கு டிஸ்ட்ரிபியூஷனே தேவையில்லை, எனக்கு ப்ராபபிலிட்டி நல்லா தெரியும்னா நீங்கள் ப்ராபபிலிட்டி வச்சு கூட செய்யலாம். ஓகேவா, இப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு சம் பார்க்கலாம். பிட்வீன் 9 to 10 AM ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபோன் கால் பெர் மினிட் இஸ் 4. Find the probability during 1 minute there will be 1 call அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள உங்களுக்கு ஆவரேஜாக ஃபோன் கால் வந்து 4 ஃபோன் கால்ஸ் வரும். ஃபோன் கால் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபோன் கால்ஸ் பெர் மினிட், ஒரு மினிட்டுக்கு 4 ஃபோன் கால் வரும். இது வந்து ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டைரெக்டாக எம் வேல்யூ வந்து இங்கே கொஷின்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். m = 4. Find the probability during 1 minute there will be 1 call. கரெக்டாக ஒரே ஒரு கால் தான் வரணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஃபார்முலா என்ன ஃபார்முலா, e பவர் மைனஸ் m m பவர் x பை x ஃபேக்டோரியல். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி e பவர் மைனஸ் m m பவர் x பை x ஃபேக்டோரியல் அப்படின்னு போட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். இல்லை அட்லீஸ்ட் 1 கால் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா x is greater than or equal to 1ன்னு போட்டு அதில் 1 மைனஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1 போடுவோம். லெஸ் தென் 1னா உங்களுக்கு 0 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம வந்து ஆன்சர் வந்து கொண்டு வரலாம். அந்த கொஷினில் NPQ அப்படின்னு செப்பரேட்டாக நிறைய வேல்யூஸ் வந்திருக்கும். அதிலிருந்து மீனோ வேரியன்ஸோ கேட்பாங்க. இங்கே இந்த கொஷினில் உங்களுக்கு NPQன்னு தனியாகவே வேல்யூ இல்லை, டைரெக்டாக ஆவரேஜ் வேல்யூ M வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ m வேல்யூ டைரெக்டாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், இதில் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலை, ஆனால் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே மீன் வந்திருக்கு. ஸோ மீன் வச்சு வர்ற ஒரு ஃபார்முலா வந்து e பவர் மைனஸ் m m பவர் x பை x ஃபேக்டோரியல். ஸோ இது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுதான் இந்த சம்மை நம்ம செய்யலாம், செஞ்சால் ஆன்சர் வரும் அப்படின்னு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் இதில் மெயினாக தேவை. ஓகே, இப்போ இன்னொரு சம் பார்க்குறோம். The manufacturer of certain electronic component is certain that 2% of his product is
defective. He sell the component in a box of 120 and guarantee that not more than 2% any box will be defective. Find the probability that a box is selected at random fail to meet the guarantee. இதே மாதிரி எக்ஸசைஸில் ஒரு ஃபெயில் டு மீட் த கேரண்டி பார்த்துருப்பீங்க, ஒரு கார் சம் வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த டிஃபெக்டிவ் வச்சு வர்ற சம் எல்லாமே உங்களுக்கு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ டிஃபெக்டிவ் வச்சு இப்போ வந்து ஒரு பாக்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க, அதில் 120 ப்ராடக்ட் இருக்கா, அதில் 2% ஆஃப் ப்ராடக்ட் தான் டிஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே டிஃபெக்டிவ் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபெயில் டு மீட் த கேரண்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொஸ்டின், 2% தான் டிஃபெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. அந்த இதை ஃபெயில் டு மீட் த கேரண்டின்னா, இப்போ கேரண்டி வந்து ஃபெயில் ஆகணும்னா 2-ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து என்னது வரும், அந்த கேரண்டி வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி எப்படி எழுதணும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2ன்னு எழுதிக்கலாமா. 2-ஐ விட அதிகமாக இருந்தால் தான் கேரண்டி ஃபெயில் ஆகும். ஸோ வந்து நம்ம வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேயா. இங்கே எங்கேயாவது எம் கொடுத்துருக்காங்களா, எம் கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க, 2% ஆஃப் இஸ் ப்ராடக்ட் இஸ் டிஃபெக்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து என்ன வேல்யூ, பியோட வேல்யூ. ஓகேயா, பியோட வேல்யூ. இப்போ இங்கே வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ், ஒரு பாக்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 120ன்னு கொடுத்துருக்காங்க. மேம் நீங்கள் தானே சொன்னீங்க ஆவரேஜ் மீன் வேல்யூ வந்து டைரெக்டாக கொடுத்தா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் எழுதணும்னு. நான் தான் சொன்னேன் என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் இதை வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் செய்ய போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. NCX போட்டிங்கன்னா 120 CXக்கு ஒரு வேல்யூ போட்டிங்கன்னா 120 காம்பினேஷனில் வச்சு செய்யும்போது நம்மளால் செய்ய முடியாது. ஓகேயா. இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து n வேல்யூவும் p வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. ஓகேயா. மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா. அப்புறம் இன்னொரு குட்டி ட்ரிக் என்னன்னா, இங்கே இ பவர் அப்படின்னு ஒரு இல்லை பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் மென்ஷன் பண்ணல, பட் கிவன் தட் இ பவர் -2.4 ஈக்குவல் டு ஒரு வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இ பவர்னு வர்ற டிஸ்ட்ரிபியூஷன் என்னது, பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ இது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா. டைரெக்டாக ஆவரேஜ் வேல்யூ கொடுத்தா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுங்க, என்னோட வேல்யூ கிரேட்டராக கொடுத்தாங்கன்னா பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுங்க, இ வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த சம் எடுத்துட்டோம்னா என்னோட வேல்யூ வந்து 120, பியோட வேல்யூ வந்து 2%. 2%னா 2/100ன்னு போடுவோமா, அது சிம்பிளிஃபை பண்ணால் 0.02ன்னு வரும். ஸோ எம்மோட வேல்யூ வந்து நம்ம n × p அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் எம்மோட வேல்யூ வந்து 2.4. கொஸ்டின் வந்து என்னது, ஃபெயில் டு மீட் த கேரண்டி. அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 2-ஆக இருக்கும். கிரேட்டர் தென் 2னா நம்ம என்ன செய்வோம், 1 - x is less than or equal to 2ன்னு போடுவோமா. less than or equal to 2னா என்ன வேல்யூலாம் வரும், ஈக்குவல் டு 0, 1, 2. ஸோ இந்த வேல்யூக்கு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபங்க்ஷனோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபெயில் டு மீட் கேரண்டியோட வேல்யூ வரும். ஓகேயா கைஸ். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து என்னோட வேல்யூ வந்து ஸ்மாலாக இருக்கும், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னோட வேல்யூ வந்து கிரேட்டர் வேல்யூவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபார்முலா பார்த்தாலே பயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எதுக்கு பயப்படணும், இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்டிருக்காங்க சம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா. இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஃபார்முலா வந்து f(x) = 1/σ√2π e power x minus mu the whole square divided by 2 sigma square. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு இந்த கொடுத்துருக்கிறதுல சிக்மா இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இந்த ஃபார்முலாவில் x மைனஸ் மியூக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் என்னன்னு எடுத்துக்கலாம், மீன் எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்தவரை மீன் வேல்யூ, மோட் வேல்யூ, மீடியன் எல்லாமே என்னது தான், மியூ தான். ஓகேயா. மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சு அதை 0.8 கூட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சம்லையும் ஜஸ்ட் மீன், மீடியன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க, இல்லை ப்ராபபிலிட்டி வேல்யூ கேட்டிருப்பாங்க. இதில் குவார்டைல் டிவியேஷன், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்லி கேட்பாங்க. குவார்டைலுக்கு ஃபார்முலா வந்து Q1, ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்கு மியூ மைனஸ் 0.675 இன்டூ சிக்மா. தேர்ட் குவார்டைலுக்கு ஃபார்முலா வந்து Q3 = மியூ பிளஸ் 0.675.
அப்போ செகண்ட் குவார்ட்டர்லாம் என்னது? செகண்ட் குவார்ட்டர்லாம் ஒன்றும் இல்லை, Q2னா மீடியன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது? மியூ தான். ஓகேயா? அப்புறம் குவார்ட்டர் டீவியேஷனுக்கு என்ன ஃபார்ம்லனா 0.675 இன்டூ சிக்மா. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ல 2 பாயிண்ட் வரும். என்ன பாயிண்ட்ல வரும்னா மியூ மைனஸ் சிக்மா, மியூ பிளஸ் சிக்மா. ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியேட்டை நம்ம எப்படி சொல்லுவோம்? செட் ஸ்கோர்னு சொல்லுவோம். செட் ஸ்கோரோட ஃபார்ம்ல வந்து எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா vary from 0 to 1. cumulative distribution function வந்து minus infinity to infinity வரைக்கும் வரும். இது வரைக்கும் நம்ம ப்ராபபிலிட்டிலே ஆன்சர் வந்து 0 to 1ல தான் வரணும். ஆனால் cumulative distribution function வந்து minus infinity to infinity-க்குள்ள வரும். ஓகேவா? அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூ பை ஆஃப் 0ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 0.5. மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து 0 வரைக்கும் இருக்கிற வேல்யூ வந்து என்னது? 0.5. ஓகேவா? இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். இதில் வந்து மெத்தடும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ in a sample of 500 work, இப்போ சம் பார்க்குறோம். in a sample of 500 worker of a factory, mean and standard deviation is 500 and 48 respectively. Find the number of worker salary is more than 600 between 548 to 600 கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ more than 600 அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஒர்க்கர் எத்தனை இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ராபபிலிட்டி கிரேட்டர் தென் 600 கண்டுபிடிக்க போகிறோம். கிரேட்டர் தென் 600னா நமக்கு வந்து எப்படி எழுதிக்கலாம்? 1 minus the probability of x is less than 600 எழுதிக்கலாம். செட் ஸ்கோர் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். செட் ஸ்கோர் ஃபார்முலா என்னது? எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. மியூவும் சிக்மாவும் உங்களுக்கு 548னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சப்ஸ்டியூட் பண்ணீங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 600 மைனஸ் 500 டிவைடட் பை 48. இது அப்படியே எடுத்துட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்னன்னு போடுறோம்? ஜெட் ஸ்கோர்னு போடுறோம். ஜெட் ஸ்கோரை கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷனை மாற்றுறதுக்கு பை ஆஃப் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.08னு வரும். ஸோ அதான் இந்த 2.08னு நம்ம எழுதியிருக்கேன். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் அந்த ஏரியா வந்து டேபிள் இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு. இப்போ இன்னொரு டைமும் சொல்கிறேன். இந்த பை ஆஃப் 0.28 வந்து டேபிள் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டேபிள் வந்து உங்களுக்கு புக்கில் டேபிள் 6ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் வந்து A13. ஓகே, இப்போ இந்த டேபிள் 6ல் 2.08 வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 2.0 எங்கே இருக்குது? இதாக இருக்குது. அதில் 8 கண்டுபிடிக்க போகிறோம். 8ஓட வேல்யூ வந்து 0.4812. இப்போ நமக்கு இந்த வேல்யூ வந்து 0.4812. ஆனால் நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? 0.9812. எப்படி? 0.4812 வந்து 0லேருந்து 2.108 வரைக்கும் இருக்கிற ஏரியாவோட வேல்யூ தான் 0.48. ஜெட் ஸ்கோரோட வேல்யூ 0 to 2.08ஓட வேல்யூ வந்து 0.4812. பை ஆஃப் அப்படின்னா கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எப்படி வேரி ஆகும்னு சொன்னேன்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. அப்போ நீங்கள் வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் 2.28 எப்படி போடணும்? இங்கே ஏரியா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது கூட 0.5 ஆட் பண்ணி தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேயா? ஸோ ஆட் பண்ணால் 0.9812 வரும். அதுதான் பை ஆஃப் 2.08 ஓட வேல்யூ வந்து 0.9812. ஸோ நம்ம இதில் மைனஸ் பண்ணி எழுதினீங்கன்னா 0.0188. இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது ப்ராபபிலிட்டி வேல்யூ தான். ஆனால் கொஸ்டின்ல கேட்டிருக்குது ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் சேலரி. ஸோ நம்ம இதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இங்கே அவுட் ஆஃப் எத்தனை ஒர்க்கர்னு கொடுத்துருக்காங்க? 500 ஒர்க்கர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை 500ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9.4ன்னு வரும். இப்போ ஆப்ஷனில் 9 இல்லை அப்படின்னா அதுக்கு நியரஸ்ட் வேல்யூ 10 இருந்துச்சுன்னா நீங்கள் 10 போடலாம். இல்லை 9 இருக்குன்னா 9 இருக்கலாம். மேம் சில பேர் 9 இருக்கா, 9ம் 10ம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு கேட்பானுங்க. அப்படின்னா 9.4 தானே, ரவுண்ட் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு 9 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து 9 போடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம மோர் தென் 600 கண்டுபிடிச்சோம். இப்போ பிட்வீன் 548 to 600 கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? 548 to 600 கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இப்போ 548 மைனஸ் 500 பை சிக்மாவோட வேல்யூ வந்து 48. ஓகே, அது போட்டுக்கிறோம். லெஸ் தென் எக்ஸ் மைனஸ் 500 பை 48, 600 மைனஸ் 500 பை 48. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வரும். இதை எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாவை ஜெட் ஸ்கோர்னு எழுதுவோம். இதோட வேல்யூ வந்து 2.08. அதுக்கப்புறம் என்ன செய்வோம்?
A to B இருந்துச்சுன்னா B minus A அப்படின்னு எழுதணும். B ஓட வேல்யூ வந்து 2.08, இதோட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த வேல்யூ இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த மாதிரி 2.08 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி 0.5 ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி 1.0 வேல்யூ கண்டுபிடிச்சி 0.5 ஆட் பண்ணி எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.13 வரும். இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. அப்போ 0.1399 இன்டூ 500. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் நம்பர் ஆஃப் ஒர்க்கர். ஓகேயா, மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதாவது மியூவும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கொடுத்து n வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ரெண்டு மெத்தடில் செய்யணும். இப்போ இதே டிஸ்ட்ரிபியூஷனில் வேற எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மியூவோ சிக்மாவோ கொடுக்காம n வேல்யூ கொடுத்து மியூவோ சிக்மாவோ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, அது ஒரு மெத்தட். அந்த மெத்தடில் ஒரு சம் பார்க்கலாம். The mean of normal distribution is 500. 60% of the values are greater than 600. What is the standard deviation of the distribution? இதே மாதிரி ஒரு சம் சாப்டர் 17 செட் சில லாஸ்ட் சம்மா நம்ம பார்த்தோம். அங்க வந்து என்ன வந்திருக்கும்னா ரெண்டு இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்துட்டு அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் கேட்டிருந்திருப்பாங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸசைஸ்ல ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்து வேரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இங்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, இப்போ கிரேட்டர் than 600 வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க? 16%. 16% நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0.16 எழுதிக்கலாமா? கிரேட்டர் than 600 நம்ம எப்படி எழுதுவோம்? 1 minus the probability of x is less than or equal to 600 எழுதலாம். அப்படிதானே? ஸோ இதை நான் வந்து 1 வந்து ரைட் சைட் கொண்டு போனா மைனஸ் பண்ணா 0.84 வரும். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு 0.84 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டா 0.84 வரும். அப்புறம் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதுக்கு வந்து என்ன செய்யணும்? எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா, எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. எக்ஸோட வேல்யூ 600, மியூவோட வேல்யூ வந்து 500 கொடுத்துருக்காங்க. சிக்மா வந்து தெரியாது, அதனால அப்படியே வச்சுக்கோம். இதை வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? Z ஸ்கோர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல இதை எப்படி மாத்திக்கலாம்? பை ஆஃப்னு மாத்திக்கலாம். ஸோ பை ஆஃப் 100 பை சிக்மா ஈக்குவல் டு இதோட வேல்யூ வந்து கொஸ்டின்ல 0 to 1 வேல்யூ வந்து 0.34 கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கு என்ன வந்திருக்கு? 0.84. எப்பவுமே 34 வந்துச்சுன்னா நம்ம 0.5 ஆட் பண்ணி தானே நம்ம பை ஆஃப் வேல்யூ போடுவோம். ஸோ பை ஆஃப் எழுதும் போது 34 கூட 0.5 ஆட் பண்ணா 84 வரும். ஸோ அதை கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் 1, அதாவது பை ஆஃப் 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, அப்புறம் பையும் ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணீங்கன்னா 100 பை சிக்மா ஈக்குவல் டு 1 வரும். சிக்மாவோட வேல்யூ வந்து 100 கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். இதே கொஸ்டினுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் வரும். ஓகே, இதை தவிர வேற நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல கேட்கறதுக்கு சம் இல்லை. ஃபர்ஸ்ட் சம்ல வந்து n வேல்யூ கேட்டிருந்தாங்க. மியூவும் சிக்மாவும் கொடுத்து என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின்ல வந்து n வேல்யூ கொடுத்துட்டு மீன் கொடுத்துட்டு இல்லை ஒரு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க வந்து சிக்மா கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில சம்ல சிக்மா கொடுத்துட்டு மியூ கூட கேட்கலாம். ஸோ மாத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு செய்ய தரணும். இதை தவிர என்ன கொஸ்டின்லாம் வரும்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் வச்சு சம் வரலாம். குவார்டைல் வச்சு மியூவும் சிக்மாவும் கொடுத்து Q1 என்ன, மியூவும் சிக்மாவும் என்ன, மியூ வேல்யூவும் சிக்மா வேல்யூவும் கொடுத்துட்டு 2 பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேயா, இல்லைன்னா குவார்டைல் டிவியேஷன் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது போக நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல கேட்கறதுக்கு சான்ஸே இல்லை. கவுண்ட் பண்ணிடலாம். 5 டைப்ஸ்ல தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல சம் வரும். பாய்சானும் பைனாமியலை விட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்த 3 டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா மட்டும் பார்க்கலாம். இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபார்முலா? NCX P பவர் X Q பவர் N மைனஸ் X. இதுல ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா E பவர் மைனஸ் M M பவர் X பை X ஃபேக்டோரியல். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா 1 பை சிக்மா ரூட் ஆஃப் 2 பை E பவர் X மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 சிக்மா ஸ்கொயர். இந்த 3 தான் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷனுக்கு ஃபார்முலா. ஓகேயா, அடுத்தது மீன் ஃபார்முலா வந்து M தான். எம்க்கு என்ன ஃபார்முலா? N இன்டூ P. இங்கேயும் மீன் ஃபார்முலா M இன்டூ P தான். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மியூ இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் உங்களுக்கு மீன். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் NPQ. இதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா NPயோட ரூட், இதுல NPQ வரும் எக்ஸ்ட்ரா, இதுல ரூட் ஆஃப் NP தான். ஏன்னா இங்க மீனுக்கு ஃபார்முலா வந்து என்னது? N இன்டூ P. ஸோ இங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் NP இல்லைன்னா ரூட் M. இங்க சிக்மா என்ன இருக்கோ அந்த சிக்மா வேல்யூவை நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எழுதிக்கலாம். வேரியன்ஸ் ஃபார்முலா வந்து NPQ.
இங்கே வேரியன்ஸ்க்கு வந்து வெறும் இங்கே மீன் வேல்யூ ஏதோ அதே தான் இங்கே வேரியன்ஸு. இங்கே வந்து சிக்மாவோட ஸ்கொயர் வேல்யூ தான் வேரியன்ஸ். ஓகேயா, இங்கேயும் சிக்மாவோட ஸ்கொயர் வேல்யூ தான் வேரியன்ஸு. பாய்சானில் மட்டும் மீன் வேல்யூ ஏதோ அது அதே ஸ்கொயர் பண்ணால் இங்கே வர வேல்யூ தான். ஸோ இதில் வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இங்கே m வரும். மோடுக்கு ஃபார்முலா வந்து இங்கே மட்டும்தான் n+1 × p. இங்கே மீன் என்ன வேல்யூவோ அதே தான், இங்கேயும் மீன் என்ன வேல்யூவோ அதே தான். அது போக எக்ஸ்ட்ரா ஃபார்முலா வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும் தான் வருது. குவார்டைலில் Q1 Q3க்கு ஃபார்முலா μ - 0.675 × சிக்மா μ + 0.675 × சிக்மா. குவார்டைல் டிவியேஷன்னா 0.675 × சிக்மா. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா ப்ளஸ் μ + சிக்மா μ - சிக்மா. ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியட்னா செட் ஸ்கோர் ஃபார்முலா x - μ / சிக்மா. cumulative டிஸ்ட்ரிபியூஷனா பை ஆஃப் எக்ஸில் ஸ்டாண்டர்டைஸ்டு வேல்யூ π(0) வேல்யூ வந்து 1. ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. மற்றபடி நீங்கள் தியரி கொஷின்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. வேற எப்படியும் கொஷின் கேட்டாங்க உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் போட்டு விட்றேன், வீடியோ போட்டு விட்றேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் கட்டாயம் கேளுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்டாக போட்டு விடுங்க. ஓகேயா, தேங்க்யூ கைஸ்.